This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். இன்றைக்கி நம்ம காப்பிகேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் 2வது டாப்பிக்கான மெய்யான செல்வம் எது அப்படிங்கிற டாபிக் கீழே பார்த்துட்ருக்கோம். இந்த டாபிக் கீழே எஞ்சிய வருவாய் மூலம் விடுதலை அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு வேலைக்கு செல்ல விருப்பம் இல்லாமல் இருந்து வேலைக்கு செல்லாமலேயே டாக்டர் ஸ்மித்தின் வாழ்க்கை முறை அளிக்கும் அனைத்து பலன்களையும் அனுபவிக்க முடியுமானால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அது உங்களுடைய முத்தாய்ப்பான கனவு நனவாவதற்கு ஒப்பானது. அதிர்ஷ்டவசமாக தற்காலிக வருவாயை தவிர வேறொரு விதமான வருவாய் ஒன்றும் உள்ளது. அதற்கு எஞ்சிய வருவாய் என்று பெயர். தற்காலிக வருவாயைப் போலின்றி எஞ்சிய வருவாயானது நீங்கள் வேலைக்கு செல்கிறீர்களோ இல்லையோ அது உங்களுக்கு பணத்தை சம்பாதித்து கொடுத்து கொண்டே இருக்கும். எஞ்சிய வருவாயானது பணத்திற்கு பதிலாக நேரத்தை காவு கொடுக்கும் தலைக்குள் மாட்டிக்கொண்டு விடாத ஒன்று. ஏனெனில் அது பணத்திற்காக நேரத்தை பரிமாற்றம் செய்வதை சார்ந்து இருப்பதில்லை. எஞ்சிய வருவாய் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்பதை அறிய நாம் கற்பனையாக இன்னொரு தொழில் வல்லுநரை எடுத்துக்கொள்ளலாம். அவரை ஜோன்ஸ் CPA என்று அழைக்கலாம். டாக்டர் ஸ்மித்தை போன்றே திரு ஜோன்ஸும் சொந்த தொழிலை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார். ஆனால் டாக்டர் ஸ்மித்தை போலில்லாமல் திரு ஜோன்ஸ் எஞ்சிய வருவாயின் சக்தியை நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றார். கடந்த 40 வருடங்களாக வளம் கொளித்து கொண்டிருக்கும் தொழிலில் திரு ஜோன்ஸ் தன்னுடைய மொத்த வருமானத்தில் 10% சேமித்து புத்திசாலித்தனமாக வைத்துள்ளார். தற்பொழுது ஓய்வு பெற்றுள்ள திரு ஜோன்ஸ் இன்று $1.5 மில்லியன் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்துள்ளார். அது அவருக்கு ஆண்டொன்றுக்கு 10% வருமானத்தை சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. இது டாக்டர் ஸ்மித்தின் தற்காலிக வருவாயான $1,50,000 நிகராக எஞ்சிய வருவாய். இவ்விரு வருவாய்களையும் ஒன்றாக இருந்தாலும் கீழ்கண்ட விளக்க அட்டவணை குறிப்பிடுவது போல இவர்கள் இருவரும் பணத்தை சம்பாதிக்கும் முறையில் மிகுந்த வேறுபாடு உள்ளது. அதாவது தற்காலிக வருவாய் மற்றும் எஞ்சிய வருவாய்க்கான ஒரு ஒப்பீடு பார்க்கலாம். தற்காலிக வருவாய் பணத்திற்கான நேரம் விற்கப்படுகின்றது. எஞ்சிய வருவாய் நேரம் பன்மடங்காகப்படுகிறது. தற்காலிக வருவாய் பணம் நேர்கோட்டில் வளரும். எஞ்சிய வருவாய் பணம் பன்மடங்கு பல்கி பெருகும். தற்காலிக வருவாய் ஊனமுற்றால் வருவாய் நின்றுவிடும். எஞ்சிய வருவாய் ஊனமுற்றாலும் வருவாய் தொடரும். தற்காலிக வருவாய் உண்மையான செல்வம் உருவாக்கப்படுவதில்லை. எஞ்சிய வருவாயில் உண்மையான செல்வம் உருவாக்கப்படுகின்றது. தற்காலிக வருவாயில் நேரம் உங்களுக்கு சொந்தமல்ல. எஞ்சிய வருவாயில் நேரத்தில் முழு சுதந்திரம். தற்காலிக வருவாயில் வாழ்க்கை ஏதோ ஓடி மட்டும் கொண்டிருக்கும். எஞ்சிய வருவாயில் வாழ்வில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தற்காலிக வருவாயில் வேலை நின்றுவிட்டால் வருமானமும் நின்றுவிடும். ஆனால் எஞ்சிய வருவாயில் வேலை நின்றுவிட்டாலும் வருவாய் தொடரும். ஓகேவா நண்பர்களே, இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்று கேட்கின்றேன். நீங்கள் எந்த வருவாயை பெற அதிகமாக விரும்புகின்றீர்கள்? தற்காலிக வருவாயா அல்லது எஞ்சிய வருவாயா?